Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273. திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், இன்றைய தினம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விசிகாவுடைய நிலைப்பாடு உன்னிப்பாக கவனித்து வருகிறது திமுக. இந்நிலையில் இந்த 3 கட்சிகளின் நிலைப்பாட்டை பொறுத்து திமுகவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்னு நாம எதிர்பார்க்கலாம். முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை அப்படின்னும், தமிழ்நாட்டுல நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே திமுகவின் நோக்கம் அப்படின்னும் திமுக நிர்வாகிகள் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்துல அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கக்கூடிய அனைத்து அதிகாரத்தையும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு கொடுத்திருக்கிறாங்க. திமுக வட்டாரத்துல 2 விஷயம் தான் பேசப்படுது. அதுல முதலாவது, தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபித்து ஆட்சி அமைத்தால் திமுக எதிர்கட்சியாக சட்டப்பேரவையில் அமரும், திமுக எதிர்கட்சியாக சட்டப்பேரவையில் அமரும் அப்படிங்கிறது உறுதின்னு திமுக வட்டாரத்துல சொல்றாங்க. அதே சமயத்துல தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத சூழல் வந்தால் தேர்தலை சந்திக்கக்கூடிய சூழல் வரும். அப்படி இல்லை என்றால் ஆளுநர் ஆட்சி அமலுக்கு வரக்கூடிய சூழல் வரும். இந்த சூழலை எதிர்கொள்வதற்கு மாற்று ஏற்பாடை திமுக செய்யலாம் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்துல பேசுறாங்க. வேலை தமிழக வெற்றி கழகம் பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாமல் போனால் திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அல்லது நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு தான் திமுக வட்டாரத்துல பேசுறாங்க. திமுக எம்எல்ஏக்கள் அனைவருமே 10ஆம் தேதி வரைக்கும் சென்னையில இருக்கணும் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். சென்னையில திமுகவுக்கு 2 எம்எல்ஏக்கள் தான் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாருமே வெளி மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க. தொலைதூரத்துல இருந்தா சரியா இருக்காது. சென்னையில இருந்தாதான் முக்கிய முடிவை எடுக்கும் போது எம்எல்ஏக்களையும் கூப்பிட்டு ஆலோசிக்க முடியும். அப்படிங்கறதுனால திமுக எம்எல்ஏக்கள் அடுத்த 3 நாட்கள் சென்னையில தான் இருக்க போறாங்க அப்படிங்கறதையும் பார்க்க முடிகிறது. மேலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான எதிர்கட்சியா செயல்படணும் அப்படிங்கிறது தான் திமுக தலைவராக என்னுடைய விருப்பம் அப்படின்னு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். அதே சமயத்துல கட்சியின் நலன் கருதி சில முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டிய சூழல் இருப்பதாகவும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருந்த நிலையில தான் திமுக அடுத்த கட்ட நகர்வை எப்படி செய்ய போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் அரசியல் வட்டாரத்துல இருக்கு. இன்றைய தினம் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுமே ஆலோசனை கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி என்ன தீர்மானம் நிறைவேற்ற போறாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுக்க போறாங்களா, இல்ல திமுக கூட்டணியிலேயே தொடர்ந்து நீடிக்க போறாங்களா அப்படிங்கிற கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நகர்வை திமுக தலைமை, திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் உன்னிப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் எடுக்க போகிற முடிவை தான் விசிக தலைவர் திருமாவளவனும் எடுப்பன்னு சொல்லியிருக்கிறாரு. எனவே 3 கட்சிகளின் முடிவை பொறுத்து தான் திமுகவின் அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் அப்படின்னு திமுக வட்டாரத்துல பேசப்படுகிறது. திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் திமுகவின் மூத்த நிர்வாகிகளோடு இன்றைய தினமும் ஆலோசனை நடத்த இருக்கிறார். 3 கட்சிகள் முடிவை பொறுத்தே திமுகவின் அடுத்த கட்ட முடிவு இருக்கும் என்று திமுக வட்டாரத்துல பேசப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். திமுகவின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்தோம். Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9442272273.